நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு. ஸோ இது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15, 2025 ஆண்டு ஃபர்ஸ்ட்ல வந்து சென்னை மாநகராட்சியில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல தான் இந்த திட்டம் வந்து முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து February 1, 2026 வந்து நகராட்சி மற்றும் பேரூர் ஆட்சிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 1.29 லட்சம் பேர் வந்து பயனுள்ள வகையில் வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் மட்டும்தான் தொடங்கப்பட்டிருக்கும் நவம்பர் 15 இதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரூரல் பாடிஸ் பஞ்சாயத்துக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தல, அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு தான் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல பகுதி 9A வந்து முனிசிபாலிட்டிஸ் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 243P-லேருந்து 243(Z)G வரைக்கும் வரும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் ரூரல் அப்படின்னு அதனோட டென்சிட்டி அடிப்படையில வந்து பிரிப்பாங்க. பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெவல்ஸ் வந்து டவுன் பஞ்சாயத், ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கவுன்சில், ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இந்த ஹையார்கியில் தான் இருக்கும் அர்பன் லோக்கல் பாடிஸ். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் கார்பரேஷன், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேஷனுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த முனிசிபல் கவுன்சிலுக்கும் டவுன் பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடிஸுக்கும் சேர்த்து எல்லாருக்குமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1,29,689 தூய்மை பணியாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பலனடைவார்கள்.